இலங்கைக்கு தெற்கே வங்களா விரிகுடா கடல் பிராந்தியத்தில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் வலுவடைந்து தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இது தற்போது நிலநடுக்க கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்களா விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளது. சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்களின் கருத்தின்படி உருவாகி வரும் பெண்கள் புயல் இலங்கையை தாக்கும் வாய்ப்புகள் இதுவரை இல்லை எனவும், குறித்த புயலானது இலங்கையின் மட்டக்களப்பில் இருந்து புத்தளம் வரை நகரும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 15 மாவட்டங்களில் உள்ள மக்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 15 மாவட்டங்களில் உள்ள 103 பிரதேச செயலக பிரிவுகளில் 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக மற்றும் மக்கள் தொடர்பு உதவி பணிப்பாளர் ஜனக ஹந்துன் பதிராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை 5 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் முழுமையாகவும் 265 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்தம் காரணமாக நாடு முழுவதும் 821 குடும்பங்களைச் சேர்ந்த 2,770 பேர் 35 பாதுகாப்பான இடங்களில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியுள்ளதால் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் குளங்களுக்கு அருகில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடகிழக்கில் உள்ள பல பிரதான பாதைகளின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதுடன் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்கள் ராணுவத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டு வருகின்றனர். இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பிற்கு தெற்கே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை வழியாக இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. தற்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 721 குடும்பங்களைச் சேர்ந்த 2,476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 287 பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும், 9 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தற்காலிக நலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேச செயலகங்களினூடாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய குளங்களான வன்னேரி, குடமுருட்டி, பிரமந்த் ஆறு, கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இடன்மடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அதனுடைய வான் கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம். எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல மேய விடுகின்ற மக்கள் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாவட்டத்திலே உயர்தர பரீட்சை காரணமாக ஏதேனும் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடங்கல்கள் காணப்பட்டால் குறித்த பிரதேச செயலகத்தோடு அல்லது மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் இலக்கங்களாக 021 228 5330 அல்லது 076 099 4918 அல்லது 076 099 4885 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்நோக்கும் முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்களங்கள், முப்படையினர், போலீசார் இது தொடர்பிலே மிகவும் கரிசனையுடன் செயற்பட்டு வருகின்றனர். எந்த அனர்த்தத்தையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.